நண்பரின் கொலைக்கு பழிவாங்க காத்திருந்து சிறையிலிருந்து வெளியே வந்த ரவுடியை சரமாரியாக வெட்டிய வழக்கில் சென்னை கொருக்குப்பேட்டை போலீசார் 4 பேரை கைது செய்தனர். சென்னை கொருக்குப்பேட்டை இளைய முதலி தெருவை சேர்ந்த 23 வயதான சந்தோஷ் சரித்திர பதிவேடு ரவுடியான இவர் மீது 8 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கொருக்குப்பேட்டை காவல் நிலைய குற்ற வழக்கு ஒன்றில் சமீபத்தில் சந்தோஷ் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த வழக்கில் ஜாமீன் பெற்று மாலை சிறையிலிருந்து வெளியே வந்தார். இரவு 7 மணி அளவில் புழல் சிறையில் இருந்து தனது நண்பர் கிஷோருடன் இருசக்கர வாகனத்தில் வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த சுமார் 5 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனத்தை வழிமறித்து சந்தோஷை சரமாரியாக வெட்டினர். இதில் சந்தோஷுக்கு பலத்த வெட்டுக்காயமடைந்து மயக்கமானார். உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து எம்கேபி நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். எம்கேபி நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சந்தோஷை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொருக்குப்பேட்டையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஸ்வீட் தினேஷ் என்பவனை தற்போது வெட்டுப்பட்ட சந்தோஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொலை செய்தனர். ஸ்வீட் தினேஷ் கொலைக்கு பழிவாங்குவதற்காக காத்திருந்த அவரது நண்பர்கள் நேற்று சந்தோஷை சிறையிலிருந்து வெளியே வருவதை அறிந்து அவரை கொலை செய்வதற்கு காத்திருந்து அவரை சரமாரியாக வெட்டியது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து கொருக்குப்பேட்டை ஏகாம்பரம் தெரு பகுதியை சேர்ந்த லோகேஷ், ஜீவா, தினேஷ், அருள், சுரேந்தர் ஆகிய 4 பேரையும் எம்கேபி நகர் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேரும் கொருக்குப்பேட்டை பகுதியில் கொலை செய்யப்பட்ட ஸ்வீட் தினேஷின் நண்பர்கள் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்து உள்ளது. நண்பரின் கொலைக்கு பழி வாங்குவதற்காக பிஸ்கட் சந்தோஷை வெட்டியதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவித்த போலீசார் கைது செய்யப்பட்ட 4 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.